வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாத்துக்குமே 120 கிராமர் ரூல்ஸ் ஃபெமிலியரான டாபிக். இன்னைக்கு 120 கிராமர் ரூல்ஸ்ல உள்ள நவுன் பேஸ்டு ரூல்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம நவுன்ஸை பத்தி டீட்டெயிலா பார்த்துட்டோம். இன்னைக்கு நவுன் பேஸ்டு ரூல்ஸையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நவுன்ஸை பத்தி உள்ள கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நவுன் பேஸ்டு ரூல்ஸை பார்த்து ரூல் நம்பர் 1 பார்த்தலாம். நம்பர் பிளஸ் யூனிட் ஃபார்ம் த யூனிட். ஒரு நம்பரும் ஒரு யூனிட்டும், அதாவது ருபி, ரூம், டே, இந்த மாதிரி ஒரு யூனிட் நம்பர் கூட ஒரு யூனிட் சேர்ந்தா அது வந்து சிங்குலர். ஓகேங்களா? இப்ப நம்பர் இஸ் யூஸ்டு பிஃபோர் ஏ யூனிட், த யூனிட் இஸ் யூஸ்வலி சிங்குலர். இந்த யூனிட்டுக்கு முன்ன நம்பர் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சிங்குலர். இந்த ஹோல் யூனிட் என்னவா தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அட்ஜெக்டிவ். 5 ரூபி பென். இந்த பெண்ணை தான் இது இந்த 5 ரூபின்ற இந்த பெண்ணோட விலை எவ்வளவு? 5 ரூபி. இந்த பெண்ணை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுது? அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. அட்ஜெக்டிவா இருக்கும்போது இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கொடுக்க மாட்டோம், சிங்குலர். ஷி லிவ்ஸ் இன் ஏ 10 room house. 10 rooms சொல்லக்கூடாது. ஏன்னா 10 room, இந்த ஹவுஸுக்கு எத்தனை ரூம் இருக்கு? 10. இந்த ஹவுஸை தான் இது டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப இது என்னவா ஆக்ட் ஆயிருக்கு? அட்ஜெக்டிவா இருக்கு. அப்ப 10 room தான் சொல்லணுமே தவிர ரூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் வராது. இட் இஸ் ஏ 3-day journey. ஜேர்னி தான் எத்தனை நாள்? 3 நாள். 3 நாட்கள் அப்படின்னு வராது. இது வந்து என்னவா இருக்கு? அட்ஜெக்டிவா இருக்கு. 3 days தான் சொல்லணுமே தவிர 3 days வராது. He gave a 100-page answer book. ஆன்சர் புக்ன்றது தான் என்னது? இந்த இடத்துல நவுனு. அந்த ஆன்சர் புக் எத்தனை பேஜ் இருக்கு? 100 பேஜ் தான். 100 pages சொல்லக்கூடாது, அட்ஜெக்டிவ். We stayed in a 2-star hotel. ஹோட்டலோட டிஸ்கிரைப் தான் என்னது? 2 star. ஓகேங்களா? இந்த ஹோட்டலை எத்தனை ஸ்டாரா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு? 2 star. 2 stars சொல்லக்கூடாது. She bought a 1 kilo packet of rice. packet of rice எவ்வளவு இருக்கு? இந்த அந்த packet எவ்வளவு இருக்கு? 1 கிலோ இருக்கு. ஓகேங்களா? 1 கிலோ, 1 கிலோன்னு தான் சொல்லணும். 1 kilos அப்படின்னு சொல்லக்கூடாது. This is a 20 minutes break. இது வந்து எத்தனை மினிட்? இந்த பிரேக் வந்து எவ்வளவு நேரம்? 20 minutes. 20 minutes சொல்லக்கூடாது. He wrote a 5 mark answer. 5 marks வரக்கூடாது. 5 mark answer தான் சொல்லணும். They adopted a 6-month plan. சொல்லுமே 6 months அப்படின்னு சொல்லக்கூடாது. It is a 10-year project தவிர 10 years வரக்கூடாது. அப்ப நம்பர் பிளஸ் யூனிட் என்னதுதான்? சிங்குலர். அது அட்ஜெக்டிவா இருக்கும்போது. நவுனா இருக்கும்போது ப்ளூரல் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் பிளஸ் யூனிட் மீனிங் நாட் கிளியர். நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த யூனிட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, என்ன வாங்கணும், என்ன செய்தோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா அது சிங்குலர். ஹி பாட் 3 dozen. அவன் வந்து 3 dozen வாங்கினான், என்னன்னு சொல்லல. ஓகேங்களா? ஷி ஆர்டர் 2 dozen. எக்ஸ்பிளைன் பண்ணல. தே சோல்டு 500 சொல்லல. she earns 10,000. என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. மீனிங் நாட் கிளியர், சோ சிங்குலர். நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் பிளஸ் யூனிட் மீனிங் கிளியர். அப்போ ப்ளூரல். அது என்னவா இருக்குது? ப்ளூரல் நவுனா இருக்கு. ஓகேங்களா? I have 5 rupees. I have 5 rupees. என்கிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்கு. சப்போஸ் இதே I have a 5 rupee நோட்டுன்னு தான் சொல்லணுமே தவிர I have a 5 rupees நோட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த 5 rupeeன்றது நோட்டோட அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், she bought 3 kilos of rice. இது வந்து என்னது? ப்ளூரல் தான் சொல்லணும். கிலோஸ், இந்த யூனிட்டை ப்ளூரலா தான் கொண்டு வரணும். ஏன்னா 3 கிலோன்றது இந்த இடத்துல நவுன். சப்போஸ் இங்கே she bought a 3 kilo of riceன்னு சொல்லணும். இங்க ஏன் 3 கிலோன்றது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அட்ஜெக்டிவா வரும்போது சிங்குலர் ஆகும், நவுனா வரும்போது ப்ளூரல் யூனிட்டாவும் நம்ம சொல்லணும். அவ்வளவுதான். He walked 10 miles. The bag weighed 2 kilograms. The class lasted 3 hours. I waited for 5 minutes. I waited for a 5 minutes சொல்லக்கூடாது. ஓகேங்களா? I waited for 5 minutes. She paid 600 rupees. She paid a 600 rupees for that. வேற எதுக்கா நம்ம சொல்றதா இருந்தா, அட்ஜெக்டிவா யூஸ் பண்றதா இருந்தா அது சிங்குலராகவும், நவுனா இருந்தா ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த யூனிட்டை. நெக்ஸ்ட் மோர் தென் 1 யூனிட் அசெண்டிங் ஆர்டர். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல மல்டிபிள் யூனிட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல தான் எழுதணும். இப்போ ஸ்மாலர்ல இருந்து லார்ஜர் தான் போகணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க,
hundreds of thousands of people attend the meeting. இதையே thousands of hundreds of people சொல்லக்கூடாது. ஏன்னா more than one units யூஸ் பண்ணும்போது 100, 1000, lakhs யூஸ் பண்ணும்போது ascending order தான் கொண்டு வரணும். Next, thousands of lakhs of rupees were spent on the project. Lakhs of thousands of சொல்லக்கூடாது. 1000 first, next lakhs, அடுத்தது crore. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போகணுமே தவிர descending orderல வரக்கூடாது, ascending orderல தான் போகணும். Next, scores of hundreds of students applied for the course. Tens of thousands of devotees visited the temple. இப்போ 10க்கு அப்புறம் தான் 1000 வரும், 10க்கு அப்புறம் தான் 100 வரும், 10 தான் first, அதுக்கப்புறம் தான் 1000. ஓகேங்களா? Next, hundreds of millions of dollars were lost in the scam. அதாவது hundreds of millions, millions of hundreds of வரக்கூடாது, hundreds of millions of dollars தான் வரணும். ascending orderல தான் வரணுமே தவிர descending orderலயும் மாத்தியோ போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிருவோமா? நெக்ஸ்ட், ஆர்பிட்டரி இன்ஃபார்மல் மெஷரிங் யூனிட். நம்ம கையளவு, கண்ணளவு, அடுத்தது ஒரு கை ஃபுல்லா அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு அளவுல இருக்கும், அப்படிதானே? கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு அளவுல இருக்கும். சரியான மெஷரிங் கிடையாது. அதுதான் ஆர்பிட்டரி இன்ஃபார்மல் மெஷரிங் யூனிட்னு சொல்றோம். அதுக்கு வந்து சிங்குலரும் ப்ளூரலும் உண்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹேண்ட்ஃபுல், கிளாஸ்ஃபுல் மீனிங் தெரியும். ஃபிஸ்ட்ஃபுல் அப்படின்னா என்ன? கை அப்படி கையில எடுத்துட்டு ஒரு கொத்தா கை மூடி கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் ஃபிஸ்ட்ஃபுல் அப்படின்றது. ஸ்பூன்ஃபுல், மவுத்ஃபுல், கப்புல், இதெல்லாம் என்னது? யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். இதுக்கு வந்து சிங்குலரும் உண்டு, ப்ளூரலும் உண்டு. ஹேண்ட்ஃபுல், handfuls, glassful, glassfuls, fistful, fistfuls, spoonful, spoonfuls, mouthful, mouthfuls, cupful, cupfuls. ஓகேங்களா? he took a handful of coin. அவன் வந்து ஒரு கை நிறைய coin எடுத்துட்டான், coins. I used 2 handful of rice. 2 handful. ஓகேங்களா? I used 2 handfuls of rice. 2 handful of rice ன்னு சொல்லக்கூடாது, 2 handful of rice. Drink a glass full of water. ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லா குடின்னு அர்த்தம். She drank 2 glass full of juice. அப்ப ஆர்பிட்டரி யூனிட்டுக்கு என்ன உண்டு? சிங்குலர், ப்ளூரல் உண்டு. ஓகேங்களா? ஆர்பிட்டரி யூனிட்டை வந்து சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம வந்து அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது அது சிங்குலராகவும், நவுனா யூஸ் பண்ணும்போது ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டைம், டிஸ்டன்ஸ், மணி, ஸ்பீடு, வெயிட். இது எல்லாமே டேக்கன் அஸ் ஏ ஒன் கம்ப்ளீட் குவான்டிட்டி அப்படின்ற இது என்னவா பிஹேவ் பண்ணதும் சிங்குலர் நவுனா பிஹேவ் பண்ணும். வேர்பும் சிங்குலர் தான். நவுனும் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். ஓகேங்களா? இப்போ the same quantity considers the different part or different way. அந்த சேம் குவான்டிட்டியை நம்ம ரெண்டு விதத்துல செலவு பண்றோம், ரெண்டு வழியில நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்போ என்ன வரணும்? அந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் வரணும், சிங்குலர் வேர்ப் வரக்கூடாது. எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டைம், டிஸ்டன்ஸ், மணி, வெயிட், ஒன் கம்ப்ளீட் குவான்டிட்டி, சிங்குலர் வேர்ப். கன்சிடர் இன் பார்ட்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு 50 ருபீஸ் இருக்கு. அந்த 50 ருபீஸ் நீங்க ரெண்டு விதமா செலவு பண்றீங்க. 25 ருபீஸ் வந்து வெஜிடபிளுக்கும், 25 ருபீஸ் ஃப்ரூட்ஸுக்கும் செலவு பண்றீங்க அப்படின்னா அங்க ப்ளூரல் வேர்ப் வரணும். இப்போ ஒன் கம்ப்ளீட் குவான்டிட்டி சிங்குலர், அது எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? 5 years is a long time to wait. 5 வருஷம்ன்றது ஒரு பெரிய காத்திருப்பு. 5 வருஷம் ஒரு கம்ப்ளீட் குவான்டிட்டியா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 10 kilometers is too far to walk. 10 மைல் நடக்கிறது வந்து பெரிய தூரம் தான் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து நடந்துதான் போறோம், அதாவது ஒரு கம்ப்ளீட் குவான்டிட்டியை தான் யூஸ் பண்றோம். 100 rupees is enough for this book. அந்த புக் வாங்க 100 rupees போதும். அது ஒரு விதத்துல தான் நம்ம செலவு பண்றோம். ஒன் கம்ப்ளீட் குவான்டிட்டி, ஸோ சிங்குலர் வேர்ப். நவுனும் சிங்குலர், வேர்பும் சிங்குலர். நெக்ஸ்ட் 2 hours is sufficient to complete the exam. இந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு 2 hour போதும். அந்த எக்ஸாம் மட்டும் தான் எழுதுறோம் அந்த 2 ஹவர்ஸ்ல. 20 kilos is the maximum luggage allowed. 20 கிலோ லக்கேஜ் தான் அலோவ் பண்ணுவாங்க. 6 months is required for this course. இந்த கோர்ஸுக்கு 6 மாசம் போதும். 50,000 rupees is a big amount for him. 5000 ரூபான்றது அவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட். இதையே நம்ம டிவைட் பண்றோம்னு வைங்களேன், அப்போ ப்ளூரலா வரும். 5 years are divided into 3 stages. 5 years 3 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து 5 years are divided, 3ஆ பிரிச்சாச்சு இல்லையா? டிஃப்ரெண்ட் வே, பார்ட்லியா, பார்ட்டா ஆக்கியாச்சு. அப்போ ப்ளூரல் நவுன், ப்ளூரல் வேர்ப். 10 kilometers are covered by bus and by walk. 10 கிலோமீட்டரை நம்ம அங்க வந்து நடந்தே போனோம், அப்போ அது வந்து சிங்குலர். ஓகேங்களா? இந்த 10 கிலோமீட்டரை பாதி நடந்தும் பாதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கார்லயும் போயிருக்காங்க. அப்போ ப்ளூரல் வேர்ப். 100 rupees are spent on food and travel. 100 rupees அங்க புக் வாங்க மட்டும் தான் யூஸ் பண்ணோம், கம்ப்ளீட் குவான்டிட்டி. இங்க வந்து ஃபுட்டுக்கும் டிராவலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ளூரல் நவுன், ப்ளூரல் வேர்ப். 2 hours are split between
தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் 2 hours இங்க வந்து எக்ஸாம் மட்டும்தான் எழுதணும், தியரி எக்ஸாம் மட்டும்தான் எழுதணும். இங்க தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் 2 hours ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்ப ஃப்ளூரல் நவுன், ஃப்ளூரல் verb. 20 kilos are packed in different bags. இப்ப 20 கிலோ இருக்குன்னு வைங்களா, 10 கிலோவா, அப்ப 2 ஆயாச்சு இல்லையா? அப்ப ஃப்ளூரல் நவுன், ஃப்ளூரல் verb. நெக்ஸ்ட் 6 months are allotted for training and internship. இப்ப 6 month கோர்ஸ் அங்க, இங்க வந்து 6 month ட்ரைனிங்க்கும் இன்டர்ன்ஷிப் ரெண்டுமே, பயிற்சிக்கும் ட்ரைனிங்க்கும் ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. 6 month ஃபுல்லா பிரிக்காம, கம்ப்ளீட் குவான்டிட்டியா இல்லாம பாதி பாதியா பிரிச்சிருக்கு. 5,000 rupees are distributed among the workers. அவனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்குது. இங்க வந்து 5,000 rupees is a big amount for him, ஒரு ஆளுக்கு மட்டும் தான். இங்க 5,000 அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஃபுல்லா பிரிச்சு கொடுத்திருக்கு. அப்போ ஃபுல் கம்ப்ளீட் குவான்டிட்டியா யூஸ் பண்ணும்போது சிங்குலராகவும், அதைய டிவைடட் பார்ட்லி யூஸ் பண்ணும்போது ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சது தானே? சரி, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிமிலர் சவுண்டிங் nouns and verb. இப்போ வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்றப்போ சிமிலர் சவுண்டா இருக்கும், ஆனா ஸ்பெல்லிங் வந்து வித்தியாசமா இருக்கும், வேறையா இருக்கும். அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயும் வேற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நவுன் அட்வைஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்வைஸ் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ADVICE அதுவும் அட்வைஸ் தான், ADVISE அதுவும் அட்வைஸ் தான். ஆனா ADVICன்றது நவுனாவும், ADVISE வந்து வேர்பாவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? பிராக்டிஸ் அப்படின்றது நவுன், ICன்றது நவுன், ISEன்றது வேர்ப். பிலீவ் அப்படின்றது நவுனு, பிலீவ் அப்படின்றது வேர்ப். ஓகேங்களா? He gave me good advice. அவன் வந்து எனக்கு நல்ல அட்வைஸ் சொன்னான், அறிவுரை சொன்னான். நல்ல, குட்ன்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். அட்வைஸ் அப்படின்றது போதித்தல், அறிவுரை சொல்றது. ஓகேங்களா? இது அட்வைஸ்ன்றது நவுனா ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், ஐ அட்வைஸ் யூ டு பிராக்டிஸ் டெய்லி. நான் உனக்கு அறிவுரை சொன்னேன், நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு. இந்த இடத்துல ISE வந்து வேர்பா ஆக்ட் ஆகுது. பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். பிராக்டிஸ் தான் ஒரு மேனை பர்ஃபெக்டா மாத்தும். இந்த இடத்துல பிராக்டிஸ் அப்படின்றது நவுன். ஓகேங்களா? ஐ பிலீவ் மை ஸ்டூடெண்ட் ஆர் டேலண்டட். என்னோட பிலீவ் என்னது, என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் டேலண்ட், நான் இங்க நம்புறேன். இந்த இடத்துல பிலீவ் அப்படின்றது என்னது, இந்த இடத்துல வேர்பா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் யூஸ். இது வந்து ஸ்பெல்லிங்கும் சேம் தான், ஆனா வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். யூஸ் வந்து நவுனாவும் வேர்பாவும் ஆக்ட் ஆகும். எப்போன்னு பாருங்க, மொபைல் போன் ஹாவ் மெனி யூசஸ். இந்த இடத்துல என்னவா இருக்குது, நவுனா இருக்கு. டு நாட் யூஸ் பேட் லாங்குவேஜ். பேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணாத. இந்த இடத்துல இந்த யூஸ் வந்து வேர்ப். சக்சஸ் அப்படின்றது என்னவா இருக்கும், நவுனாவும், சக்சீட்ன்றது வேர்பாவும் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பிரிங் சக்சஸ். இந்த இடத்துல என்னவா இருக்கு, ஹார்ட் ஒர்க் பிரிங் சக்சஸ். இந்த இடத்துல நவுனா இருக்கு. he succeeded in the exam. அவன் எக்ஸாம்ல வெற்றி பெற்று விட்டான். அப்ப இந்த இடத்துல verb. failure, fail. fear of failure stop progress. நம்ம வந்து பயந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராக்ரஸ் நிறுத்தி வச்சிரும். ஓகேங்களா? இந்த ஃபெயிலியர் இந்த இடத்துல வந்து noun. do not fail to attend the class. கிளாஸ் அட்டன் பண்ண மறந்துடாத, விட்டுறாதன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல fail அப்படின்றது verb. சாய்ஸ், சூஸ். திஸ் இஸ் த ரைட் சாய்ஸ். இது சரியான சாய்ஸ், சரியான இது உங்க சாய்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல சாய்ஸ் அப்படின்றது நவுன். யூ மஸ்ட் சூஸ் கேர்ஃபுல்லி. நல்லா கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணு. இந்த சூஸ் அப்படின்றது என்னது, verb. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பீச், ஸ்பீக். ஓகேங்களா? ஸ்பீச்சுக்கும் ஸ்பீக்குக்கும் பார்க்கலாம். ஹி டெலிவர்டு a good speech. நல்ல ஸ்பீச், அதாவது பேசினா அப்படின்றது. he can speak fluently. அவளால நல்லா பேச முடியும். the speak அப்படின்றது verb, speech அப்படின்றது noun. ஓகேங்களா? ஸ்பீச்ன்றது noun, speak தான் verb. ஓகேவா? decision, decide. his decision was correct. decision அப்படின்றது noun, decide அப்படின்றது verb. we must decide quickly. explanation, explain. explanation அப்படின்றது என்னது, noun. his explanation was clear. அவரோட explanation clear அந்த noun. ஓகேங்களா? please explain this rule. இந்த ரூல்ஸை, இந்த ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணு, விவரி அப்படின்னு சொல்றோம்ல. இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் அப்படின்றது verb. உங்களுக்கு எக்ஸாம் டிப் என்ன அப்படின்னா, ION MENT ANCE ENCE மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா நவுனா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் he gave me 200 rupees notes yesterday. அவன் இன்னைக்கு 200 rupees notes
கொடுத்தான். ஓகேங்களா? 200s அப்படின்னு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ்க்கு முன்ன நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 200 தான் சொல்லணுமே தவிர 200s அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்ப 200s தான் இந்த இடத்துல எரர். அப்ப 100s வரக்கூடாது, 100 தான் வரணும். நெக்ஸ்ட், she drank 2 glass full of orange juice in the morning. இன்னைக்கு வந்து அவ காலையில 2 glass full orange juice குடிச்சான். 2 glass full. glass full அப்படின்றது வந்து countable. அப்போ 2 glass fulls தான் வரணுமே தவிர plural யூஸ் பண்ண. கவுண்டபிளுக்கு என்ன உண்டு? plural உண்டு இல்லையா? 2 glass fulls தான் சொல்லணுமே தவிர 2 glass full சொல்லக்கூடாது. he has 5 dozens of eggs at the home. இன்னைக்கு 5 டஜன் எக் வந்து வீட்டுல இருக்கு. 5 டசன் ஏற்கனவே நம்பர் வந்து நம்ம சொல்லியாச்சு, 5 டசன் சொல்லியாச்சு, 5ன்னு சொல்லியாச்சு. நம்பர் வந்து டசனுக்கு முன்ன யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 5 டசன் தான் சொல்லணுமே தவிர 5 டசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. 10 miles need to be covered on foot. 10 கிலோமீட்டர் நடந்தே போறோம். 10 கிலோமீட்டர் பாதி கார்ல பாதி நடந்து பாதின்னா அதை வந்து நம்ம வந்து ப்ளூரலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க to be covered on foot நடந்துதான் 10 கிலோமீட்டர் போறோம். அப்ப 10 miles needs வரணுமே தவிர, ஏன்னா இது சிங்குலரா தான் யூஸ் பண்ணியிருக்கோம், plural கிடையாது. அப்ப needs வரணும். 10 miles needs to be covered on foot. He pulled out a handful of coin from his pocket. ஒரு handful of coin வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்தான். ஏன் ஹேண்ட்ஃபுல்னு இருக்கா? ஏன் அப்படின்னாவே என்னதுதான் சிங்குலர். அப்ப ஹேண்ட்ஃபுல்லுன்னா வரணுமே தவிர ஹேண்ட்ஃபுல்ஸ் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் he gave me a useful advice yesterday. நேத்து அவன் எனக்கு யூஸ்ஃபுல் பயனுள்ள அறிவுரை சொன்னான். ஓகேங்களா? இந்த இடத்துல அட்வைஸ் இருக்குல்ல, இதுலதான் எரர். ஏன் அப்படின்னா ISC அப்படின்றது verb ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும், நவுன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அட்வைஸ், இந்த இடத்துல வந்து நவுன் தான் வரணும், verb வரக்கூடாது. இங்க ஏற்கனவே இதுதான் என்னது, கேவ்ன்றது தான் verb. அவன் வந்து எனக்கு அறிவுரை சொன்னான். அறிவுரைன்றது இந்த இடத்துல நவுன். இப்ப நவுனுக்கு வந்து ISC யூஸ் பண்ணக்கூடாது, ICE தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பயிற்சி அப்படின்ற இடத்துல நவுன். இப்ப ப்ராக்டிஸ்ன்றது கரெக்ட். ISCன்றப்போ அது வேர்பா வரும். இந்த இடத்துல இது நவுனா இருக்கிறதுனால ப்ராக்டிஸ்ன்றது கரெக்ட் தான். இதுல வந்து நோ எரர். நெக்ஸ்ட், she needs 2 spoonful of sugar for tea. அவளுக்கு வந்து 2 ஸ்பூன் சுகர் வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 2ன்றது ஸ்பூன்ஃபுல் அப்படின்றது கவுண்டபிள். 2 ஸ்பூன்ஃபுல்ஸ் தான் சொல்லணுமே தவிர ஸ்பூன்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடாது. The audience are watching the movie silently. ஆடியன்ஸ் பார்வையாளர்கள். ஓகேங்களா? அந்த ஆடியன்ஸ் வந்து சிங்கிள் யூனிட். ஸோ இதுல வந்து அன்கவுண்டபிள். அப்போ வந்து அன்கவுண்டபிள் வந்து சிங்கிள் யூனிட்டா தான் எடுக்கணும். அப்போ ஆர் வரக்கூடாது, இஸ் தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், lakhs of students and thousands of teachers attend the program. lakhs of thousands of, இங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல தான் வரணுமே தவிர டிசெண்டிங் ஆர்டர்ல போகக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? thousands of and lakhs of வரணுமே தவிர lakhs of thousands of வரக்கூடாது. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க, இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.